Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல 4th சம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சுக்கலாம். If A is equal to 5,6, B is equal to 4,5,6, C is equal to 5,6,7. Show that A cross A is equal to B cross B intersection C cross C. Given நம்ம எழுதிக்கலாம், ABC எழுதிக்கலாம். அப்புறம் to show என்ன கண்டுபிடிச்சாங்க, A cross A is equal to B cross B intersection C cross C. இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்துப்போம். LHS என்ன, A cross A. அதை நம்ம எடுத்துக்கலாம். A என்ன 5,6 கரெக்டாக, அதை அப்படியே எழுதிட்டு cross மறுபடியும் A cross தானே வந்திருக்கு, அதனால ஏவே அப்படியே எழுதிக்கலாம் 5,6. இப்போ ரெண்டுத்துக்கும் cross கண்டுபிடிக்கணும். என்ன வரும் 5,5 நெக்ஸ்ட்டு 5,6 அடுத்து 6,5 அடுத்து 6,6. இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சா, அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது RHS. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து கண்டுபிடிக்கிறது RHS. RHS என்ன, B cross B intersection C cross C. அதை அப்படியே எழுதிக்கலாம் இங்கே. ஓகே, இப்போ நம்ம இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். B cross B கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம இங்கே எழுத வேண்டியது B cross B is equal to அப்படியே எழுதணும். B என்ன 4,5,6. அதை அப்படியே எழுதிக்கலாம் இங்க 4,5,6. அடுத்து cross B, அதே B தானே 4,5,6. இது ரெண்டுத்துக்கும் இப்போ cross பண்ண முடியும். என்ன வரும் 4,4 கரெக்டா. அடுத்து 4,5 அடுத்து 4,6 நெக்ஸ்ட்டு 5,4 அடுத்து 5,5 அடுத்து 5,6 நெக்ஸ்ட் 6,4 அடுத்து 6,5 நெக்ஸ்ட்டு 6,6. இதோட இது முடிஞ்சு. நம்ம இப்போ B cross B கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம C cross C கண்டுபிடிக்கணுமா, அதை கண்டுபிடிச்சிப்போம். C என்ன 5,6,7. அதை எழுதிக்கலாம் 5,6,7 இன்ட்டு 5,6,7 என்ன C அதானே. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும் 5,5 அடுத்து 5,6 அடுத்து 5,7 அடுத்து 6,5 அடுத்து 6,6 அடுத்து 6,7 அடுத்து 7 தான் இருக்குது. 7,5 7,6 7,7 இது முடிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். அதை எழுதி பார்ப்போம். இது B crossக்கும் B cross Bக்கும் C cross Cக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதான் ஈக்குவேஷன் 2. அதை எப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஆன்சர் வந்துடும். இன்டர்செக்ஷன்னா சேமாக வருது, இதுலேயும் இருக்கிறது சேமாக வர்றது நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். நம்ம சேமாக இருக்கிறதுல டிக் பண்ணுறோம். 5,5 இருக்குது, அங்கேயும் 5,5 இருக்குது. 5,6 இருக்கா, இருக்குது, ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்கா, 6,5 இருக்குது. அடுத்து 6,6 ரெண்டுத்துலேயுமே இருக்குது, அதே டிக் பண்ணுவோம். இப்போ 4 தான் காமனாக வந்திருக்கு கரெக்டாக. அந்த 4 எடுத்து எழுதிக்கலாம். அது நம்ம எப்படி எழுதணும், B cross B intersection C cross Cன்னு எழுதணுமா, அதே மாதிரி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதெல்லாம் கரெக்டாக. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவலாக வந்துச்சுன்னு எழுதிக்கலாம். A cross A is equal to B cross B intersection C cross C. எழுதியாச்சா. அவங்க என்ன பண்ண சொன்னாங்க, ஷோ பண்ண சொன்னாங்களா, ஹென்ஸ் ஷோவ்டு அப்படின்னு போட்டால் முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட 10th மேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தினமும் ஒரு சம் பாருங்கள், அதுவே போதும். இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாமில் எப்படி ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக மேக்ஸ் படிக்கிறதுன்னு பார்க்கலாம்.